கனடாவின் டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தின் முதல் மற்றும் மூன்றாம் முனையங்கள் நவீனமயப்படுத்தப்பட உள்ளது. $1.5 பில்லியன் மதிப்பிலான பிரம்மாண்ட புனரமைப்பு திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக விமான நிலைய நிர்வாகம் அறிவித்துள்ளது. பழைய உட்கட்டமைப்புகளை புதுப்பித்து பயணிகளின் பயணத்தை மேலும் விரைவாகவும் இலகுவாகவும் மாற்றுவதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த பிரம்மாண்ட திட்டத்திற்கான ஒப்பந்தம் ஒன்டாரியோவின் 2 முன்னணி நிறுவனங்களின் கூட்டு முயற்சியான நோர் டயலாக் மற்றும் கனடாவை தலைமையகமாக கொண்ட PCL கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டமிடல், வடிவமைப்பு மற்றும் பொறியியல் பணிகளை நோர் டயலாக் நிறுவனம் முன்னெடுக்க, கட்டுமான மேலாண்மை பணிகளை PCL நிறுவனம் பொறுப்பேற்று நடத்த உள்ளது. விமான நிலையத்தின் பாதுகாப்பான செயல்பாடுகளுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாத வகையில் இக்கட்டுமான பணிகள் பல கட்டங்களாக நடைபெற உள்ளன. விரிவுபடுத்தப்பட்ட முனைய இடங்கள் மற்றும் நவீனப்படுத்தப்பட்ட செக்-இன் பகுதிகள், அதிவேக சுங்கம் மற்றும் குடிவரவு பிரிவுகள், மேம்படுத்தப்பட்ட பயணப்பொதி கையாளும் கட்டமைப்பு, அதிநவீன பாதுகாப்பு சோதனை தொழில்நுட்பங்கள், புதுப்பிக்கப்பட்ட சொகுசு காத்திருப்பு அறைகள் மற்றும் கூடுதலான மொபைல் சார்ஜிங் நிலையங்கள் என்பன அபிவிருத்தி செய்யப்பட உள்ளமையால் பயணிகளுக்கு நன்மைகள் கிடைக்க உள்ளன.